அரசாங்க வேலையை எதிர்நோக்கி இருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து பிஜிடிஆர்பி எக்கனாமிக்ஸ் 2024-25 யூனிட் 10 வந்து தேர்ட் டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். மெசர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, மையப்போக்கு அளவைகள். ஒரு ஆய்வுக்காக சேகரிக்கப்பட்ட புள்ளி விவர தொகுப்பின் சிறப்பியல்புகளையும் மையப்போக்கையும் தன்னுள் அடக்கியுள்ள ஒரு தனி மதிப்பானது அந்த தொகுப்பின் மையப்போக்கினை அளவிடும் தன்மை பெற்றிருப்பதால் அதற்கு வந்து மையப்போக்கு அளவை என்று பெயர். இந்த மையப்போக்கு அளவைகள் வந்து ஐந்து முக்கியமான டாப்பிக்காக வந்து பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து கூட்டு சராசரி, இடைநிலை அளவு, முகடு, பெருக்கு சராசரி, இசை சராசரி, மீன் மீடியன் மோடு இதெல்லாம். இப்போ வந்து கூட்டு சராசரி வந்து பார்க்கலாம். ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள அனைத்து உறுப்புகளையும் கூட்டினால் கிடைக்கும் மொத்த மதிப்பை உறுப்புகளின் எண்ணிக்கையால் வகுத்தால் கிடைக்கும் மதிப்புக்கு வந்து கூட்டு சராசரி என்று பெயர். அதாவது வந்து ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க லைனாக, அதோடைய மொத்த மதிப்பை கூட்டி அதை வந்து உறுப்புகளின் எண்ணிக்கையால் வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் அந்த சராசரி மதிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சம்மு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்து சராசரி காண்க அப்படின்னு சொன்னால் இந்த கொடுத்துருக்கிற வேல்யூ எல்லாத்தையுமே வந்து நம்ம ஆட் பண்ணி அது வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குன்னா 5 இருக்குது. அதால் வந்து 5ஆல் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் சராசரி மதிப்பு. இதுக்கு வந்து 58 கிடச்சிருக்குது. சரி, இப்போ வந்து கூட்டு சராசரி வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப 3 டைப்ஸில் வந்து இருக்கும். தனி வரிசை, தொடர்ச்சியற்ற வரிசை, தொடர் வரிசை. இதுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த கீழே கொடுத்துருக்கேன், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. கூட்டு சராசரியில் வந்து தனி வரிசை, அதாவது வந்து இண்டிவிஜுவல் சீரியஸ். இது வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா, இதில் வந்து ஒரு மதிப்பெண் மட்டும், ஏதோ ஒரு வேல்யூ மட்டும் லைனாக கொடுத்துருந்து அதுக்கு வந்து நம்ம கூட்டு சராசரி காண்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பண்ணணும். x = சிக்மா எக்ஸ் டிவைடட் பை n, இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து தொடர்ச்சியற்ற வரிசை இருக்குது, தொடர் வரிசை இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து நான் எக்ஸாம்பிள் சம்மு கொடுத்துருக்கேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ வந்து தனி வரிசையில் உள்ள கூட்டு சராசரி நம்ம வந்து பார்க்கலாம். இந்த x அப்படின்னா என்னென்னா எக்ஸ் வரிசையின் கூட்டு சராசரி. n வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை. சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வரிசையில் உள்ள உறுப்புகளின் மொத்த மதிப்பு தான் இந்த சிக்மா எக்ஸு. இந்த இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, பின்வரும் விவரங்களின் கூட்டு சராசரியை கணக்கிடுவோம்ட்டு மதிப்பெண் மட்டும் கொடுத்துருக்கு. அந்த மதிப்பெண்ணுக்கு வந்து இப்போ நம்ம கூட்டு சராசரி இண்டிவிஜுவல் சீரீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். x = சிக்மா எக்ஸ் டிவைடட் பை n. இதுக்கு வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு இதை வந்து மொத்தமாக கால்குலேட் பண்ணி வர்றது தான் சிக்மா எக்ஸு 455 வருது. இதை வந்து நம்ம அந்த ஃபார்முலாவில் வந்து அப்படியே வந்து நம்ம இது பண்ணணும். சிக்மா எக்ஸ் வந்து 455. அப்புறம் வந்து உறுப்புகளின் எண்ணிக்கை எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் 7 இருக்குது. 475 வந்து 7ஆல் வந்து டிவைடட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது வந்து 65 வந்து கிடைக்கும். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன்று வந்து தொடர்ச்சியற்ற வரிசை, டிஸ்கிரீட் சீரியஸ்ன்னு சொல்லுவோம். இதோடைய ஃபார்முலா என்னென்னா x = சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை n. x அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வரிசையின் கூட்டு சராசரி, n அப்படிங்கிறது வந்து சிக்மா எஃப், நிகழ்வெண் மதிப்புகளின் மொத்தம். நம்ம எஃப் வந்து கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அதோடைய மொத்தம் தான் n. சிக்மா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் அதற்குரிய நிகழ்வெண்ணால் வந்து பெருக்கி கிடைக்கும் மொத்த மதிப்பு. அதாவது சிக்மா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வரிசையின் ஒவ்வொரு உறுப்பையும் அதற்குரிய நிகழ்வெண்ணால் வந்து பெருக்கி கிடைக்கும் மொத்த மதிப்பு தான் சிக்மா எஃப்எக்ஸு. முதல்ல நம்ம பார்க்குற இண்டிவிஜுவல் சீரீஸ் நம்ம பார்க்குறப்போ வந்து மதிப்பெண் மட்டும் கொடுத்து ஒரு லைன் மட்டும் கொடுத்துருந்து அதுக்கு வந்து சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. இதுக்குமே வந்து கூட்டு சராசரி கணக்கிடும்ட்டு தான் கொடுத்துருக்கு. ஆனால் இது வந்து தொடர்ச்சியற்ற வரிசை. தொடர்ச்சியற்ற வரிசைன்னு எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னா, இப்போ பாருங்களேன், இது வந்து கண்டினியூஸாகவே இருக்காது, மாற்றி இருக்குது. 45, 55, 60, 75 இப்படி இருக்கு இல்லையா. இது வந்து தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கூட்டு சராசரி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து கொடுத்துருக்கிற வேல்யூ வந்து நம்ம எழுதிக்கிறணும். எக்ஸ் ஃபஸ்ட்டு வந்து தினக்கூலி வந்து ரூபாயில் மதிப்பில் கொடுத்துருக்கலையே, அது வந்து எக்ஸாக நம்ம எழுதிக்கிறணும். தொழிலாளர் எண்ணிக்கை கொடுத்துருக்கலையே, அது வந்து எஃப். இப்போ எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை n தானே, நம்ம எஃப்எக்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அப்படின்னா இந்த எக்ஸையும் எஃப்பையும் வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி வர்ற ஆன்சர் தான் எஃப்எக்ஸ் நமக்கு. இந்த உங்களுக்கு வந்து கொஞ்சம் மல்டிபிள் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் மாடலுக்கு. இந்த மாதிரி வந்து எக்ஸையும் எஃப்பையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டுட்டு கீழே கிடைக்கிற வேல்யூ தான் சிக்மா எஃப்எக்ஸ் தான் நம்மளுடைய மொத்த வேல்யூ 8345.
இந்த இது சிக்மா எஃப் இருக்கு இல்லையா, இந்த சிக்மா எஃப் தான் நமக்கு கிடைக்கிற எண்ணு 130 வருது. இதை வந்து அப்படியே ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சிக்மா எஃப்எக்ஸ் அப்படிங்கிறது வந்து 8345 வருது. சிக்மா என்னங்கிறது வந்து என் அப்படிங்கிறது வந்து சிக்மா எஃப்ஓடைய வந்து மொத்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேட் பண்ணி போட்டிருக்கோம். அதுதான் வந்து என். இது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணால் 64.19 வந்து கிடைக்கிறோம். இதுதான் ஆன்சரு. முதல்ல வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ் பார்த்தோம். அதில் வந்து சும்மா மதிப்பெண் மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என் அப்படிங்கிற அந்த ஃபார்முலா மட்டும் சிம்பிளாக நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி போட்டுட்டோம். ரெண்டாவது வந்து தொடர்ச்சியற்ற வரிசையில் கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து சிக்மா எஃப்எக்ஸ் டிவைடட் பை என் நம்ம வந்து எஃப்எக்ஸ் மட்டும் இதில் கண்டுபிடிச்சி போடுறோம். தேர்ட் ஒன்று வந்து தொடர் வரிசை வந்து பார்க்கலாம். தொடர் வரிசையோட ஃபார்முலா வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எம் டிவைடட் பை என். எக்ஸ் பார் அப்படிங்கிறது வந்து எக்ஸ் வரிசையின் கூட்டு சராசரி, என் அப்படிங்கிறது நிகழ்வெண் மதிப்புகளின் மொத்தம், அதாவது சிக்மா எஃப் தான் என். எம் அப்படிங்கிறது வந்து நடுப்புள்ளி, அதாவது கீழின உறுப்பு ப்ளஸ் மேலின உறுப்பு டிவைடட் பை 2. இது வந்து தொடர்ச்சியற்ற வரிசை மாதிரி இது இருக்காது. தொடர் வரிசை வந்து நம்ம வந்து கீழின உறுப்பு ப்ளஸ் மேலின உறுப்பு டிவைடட் பை 2 போட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சிக்மா எஃப்எம் அப்படிங்கிறது நடுப்புள்ளி மதிப்பை அதற்குரிய நிகழ்வெண்ணால் பெருக்கி கிடைக்கும் மொத்த மதிப்பாகும். இப்போ இதுக்கு வந்து பார்ப்போம். இது தொடர் வரிசை அப்படின்னா இங்கேயும் 2 வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து தொடர்ச்சியற்ற வரிசை பார்க்கல, அது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, தனித்தனி வேல்யூவாக இருந்துச்சு. இப்போ தொடர் வரிசைனா 0 to 20, 20 to 40, 40 to 60, 60 to 80, 80 to 100 இப்படி தொடர்ச்சியாக இருக்கு இல்லையா, இதான் கண்டினியூஸ் சீரியஸ். சரிங்களா? இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எக்ஸோடைய மதிப்பு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, எஃப்பும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம எம் வந்து கண்டுபிடிக்கணும். எம் என்ன அப்படின்னா நடுப்புள்ளி, அதாவது கீழின உறுப்பு ப்ளஸ் மேலின உறுப்பு டிவைடட் பை 2. இங்கே கீழின உறுப்பு என்ன இருக்குது, 0 இருக்குது, -20 இருக்குது. அப்போ கீழின உறுப்பு ப்ளஸ் மேலின உறுப்பு ரெண்டையும் கூட்டி 2ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ணி போடணும். அப்போ இங்கே வந்து 0 - 20 இருக்குது, 0 to 20 இருக்குது. அப்போ 20 டிவைடட் பை 2 போட்டோன்னா 10 வரும். இங்கே வந்து 20 கீழின உறுப்பு, 40 வந்து மேலின உறுப்பு. இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு வந்து 60 வரும். 60 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 30. இங்கே வந்து 40, 60 இருக்குது. 100 வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 50 வரும். அதே மாதிரி தான் 60, 80 இருக்குது. அப்போ 140, 140 இதை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 70. இங்கே வந்து 180 2ஆல் டிவைட் பண்ணால் 90 வருது. அப்புறம் வந்து நமக்கு வந்து சிக்மா எஃப் தான் எண்ணு. நம்ம இந்த வேல்யூ வந்து மொத்தமாக ஆட் பண்ணிக்கிறோன்னு 51 வருது. எஃப்எம் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வந்து எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எஃப்எம் டிவைடட் பை எண்ணு தானே நமக்கு ஃபார்முலா. அப்போ எஃப்எம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எஃப்ஐயும் எம் ரெண்டையும் வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா இந்த ஆன்சர் வந்து வரும். சிக்மா எஃப்எம் வந்து 2470 வருது. இது அப்படியே இந்த ஃபார்முலா வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 47.43 தான் ஆன்சர் நமக்கு வந்து வரும். எம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு இந்த சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 20 டிவைடட் பை 2 10, 20 + 40 60 டிவைடட் பை 2 வந்து 30. இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி டிவைட் பண்ணி போடுறோம். அது மாதிரி எஃப்எம் வந்து 6 × 10 60, 12 × 30 வந்து 360 இந்த இருக்கு இல்லையா, இந்த நம்பரு எஃப் எம்ஐ வந்து நம்ம மல்டிபிள் பண்ணி போடுறோம். இது உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து நிறையிடப்பட்ட கூட்டு சராசரி, அதாவது வெயிட்டட் அரித்மெட்டிக் மீன் இருக்கும். ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள உறுப்புகளின் முக்கியத்துவங்களை குறிப்பிடுகின்ற விகிதங்களை நிறைகள் அப்படிங்கிறோம். அதாவது ஒரு புள்ளி விவர தொடரில் உள்ள உறுப்புகளின் முக்கியத்துவங்களை குறிப்பிடுகின்ற விகிதங்கள் தான் நிறைகள் அப்படிங்கிறோம். இந்த நிறைகளால் வந்து கிடைக்கப்பெறுகின்ற கூட்டு சராசரிக்கு நிறையிடப்பட்ட கூட்டு சராசரி என்று பெயர். அதே தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இண்டிவிஜுவல் சீரீஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து கண்டினியூஸ் சீரீஸ் பார்த்தோம், அப்புறம் தொடர்ச்சியற்ற இது பார்த்தோம். சரிங்களா? அதுக்கு வந்து என்ன ஃபார்முலா இருந்துச்சோ அதே தான் இதில் வந்து சிக்மா WX டிவைடட் பை சிக்மா W போட்டிருக்கோம், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா வந்து நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த கொடுத்துருக்கு இல்லையா, இந்த இதுக்கு வந்து நம்ம நிறையிடப்பட்ட கூட்டு சராசரி பார்க்கலாம். இப்போ வந்து தினக்கூலி கொடுத்துருக்காங்க ரூபாய் மதிப்பில், அது வந்து எக்ஸ் போட்டுக்கலாம். தொழிலாளர் எண்ணிக்கை வந்து W. இப்போ வந்து நம்ம WX வந்து கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணி போட்டோம்னா இந்த வேல்யூ வந்து நமக்கு வந்துடும். சரியா? சிக்மா WX வந்து 4940. இதை அப்படியே வச்சுட்டு சிக்மா W அப்படிங்கிறது வந்து இந்த தொழிலாளர் எண்ணிக்கை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணி வர வேல்யூ வந்து இந்த 4940 வந்து இதை வந்து டிவைட் பண்ணி போட்டோம்னா 49.40 தான் ஆன்சர்.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து இணைக்கப்பட்ட கூட்டு சராசரி. இணைக்கப்பட்ட கூட்டு சராசரி அப்படிங்கிறது வந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட தொடர்புடைய தொகுதிகளின் கூட்டு சராசரிகளும் உறுப்புகளின் எண்ணிக்கையும் தெரிந்தால் அவற்றின் மூலம் பெறப்படுகின்ற மதிப்பினை இணைக்கப்பட்ட கூட்டு சராசரி என்கிறோம். இணைக்கப்பட்ட கூட்டு சராசரி கணக்கிடுவதற்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து 2 தொகுதிகள் மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த n1 x/1 + n2 x/2 இது வந்து நம்ம யூஸ் பண்ணணும். டிவைடட் பை n + n2 வந்து யூஸ் பண்ணணும். 3 தொகுதிகளாக கொடுத்துருந்தாங்கன்னா அதே ஃபார்முலா தான் திருப்பி வந்து n3 x/3 இது வந்து நம்ம கூட ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். இந்த கீழே வந்து எக்ஸ்பார்க்கு கீழே வந்து 1 2 3 இருக்கு இல்லையா, இது வந்து 2 தொகுதிகள் அப்படின்னா 1 2 வரும், 3 தொகுதிகள் அப்படின்னா 1 2 3 இந்த இது நம்ம போடுறோம். இப்போ ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம பின்வரும் புள்ளிவிவரங்களின் இணைக்கப்பட்ட கூட்டு சராசரியை வந்து காண்போம். இது வந்து 2 தொகுதிகள் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது n1 x1 n2 x2 அந்த வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. n1 வந்து 35, x1 வந்து 50, n2 வந்து 25, x2 வந்து 48 கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய ஃபார்முலா வந்து x பார் வந்து 1 2 = n1 x1 + n2 x2 டிவைடட் பை n1 + n2. இதுக்கு வந்து அப்படியே இந்த நம்பர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறணும் தனித்தனியாக. n1 × x1 n2 × x2 ரெண்டையும் வந்து தனித்தனியாக மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிக்கிறணும். ஆட் பண்ணிவிட்டு கீழே வந்து n1 + n2 இருக்கு இல்லையா, n1ஐயும் n2 நம்பரையும் 35, அவங்க வந்து 25 இருக்குது. இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணால் 60 கிடைக்குது. மேலே வந்து n1 x1 n2 x2 இது ரெண்டையும் வந்து மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 2950 கிடைக்குது. இது ரெண்டையும் நமக்கு டிவைட் பண்ணோம்னா 49.17 தான் ஆன்சர் கிடைக்கும். இப்போ இது வந்து 2 தொகுதிகளுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதே இது வந்து உங்களுக்கு ஒரு சம்மு கொடுத்துருக்கேன், நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். இது நானாக கொடுக்குறத விட நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக இதே சம்மில் வந்து 3 தொகுதிகளில் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த சம்மு போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இடைநிலை அளவு, முகடு, பெருக்கு சராசரி, இசை சராசரி இது எல்லாமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.